ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் பிளாக் பண்ண போறோம். உள்ள வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்தோம். பட் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து சென்னை பீச்சுக்கு வந்துருக்கோம். இப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ ஜர்னி முடியும்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாரும் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் வந்துச்சு. சென்னை பீச்ல இருந்து எங்கெங்க ஸ்டேஷன் ட்ரெயின் போகுது பார்த்தீங்கன்னா சென்னை பார்க் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல தான் சென்டர்ல இருக்கு. நெக்ஸ்டான ரூட் வந்து ட்ரெயின் ரூட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெருசா பண்ண போறோம். சென்னை எக்ஸ்போர்ட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களை நம்ம வந்து சென்னை பீச்சுக்கு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் பிளாக் பண்ண போகிறோம். ட்ரெயின் பிளாக் சென்னை பீச் டு செங்கல்பட்டு போட போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாப்பிங் இருக்குது. பீச் ரூட் எப்படி சொல்லி பார்க்கலாம். பெஸ்ட்டான ரூட் வந்து ட்ரெயின் ரூட். வாங்க ட்ரெயின் ரூட் போகலாம். இப்போ சென்னை பீச் ஸ்டேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் செங்கல்பட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிடும். அப்படியே வாங்க போகலாம். உள்ள வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கணும். நம்ம சென்னை பீச்ல இருந்து எங்கெங்க ஸ்டேஷன் ட்ரெயின் போகுது பார்த்தீங்கன்னா பீச்ல இருந்து அரக்கோணம் ட்ரெயின் போகுது, திருமால்பூர் ட்ரெயின் போகுது, காஞ்சிபுரம் ட்ரெயின் போகுது, ஸ்ட்ரெயிட்டா தாம்பரத்துக்கு ட்ரெயின் போகுது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா செங்கல்பட்டு ட்ரெயின் போகுது, அப்புறம் வேளச்சேரி ட்ரெயின் போகுது. இங்க பீச் ஸ்டேஷன் வந்து இவ்வளோ ட்ரெயின் இங்கே வந்து போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒன்றும் ட்ரெயின் வரல. பீச் ட்ரெயின் இருக்கு, அப்புறம் வந்து தாம்பரம் ட்ரெயின் தான் இருக்கு. ஒன்றும் நம்ம ட்ரெயின் வரல. தாம்பரம் ட்ரெயின் 2 ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வர ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும். ட்ரெயின் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ ஜர்னி முடியும்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாமே பார்க்கலாம். எங்கன்னா ஸ்டேஷன் இருக்கு நடுவில் சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ட்ரெயின் வந்துச்சு. கேட்டிங்களா, சென்னை பீச் டு செங்கல்பட்டு செல்கிற ட்ரெயின் வந்து ஒரு 12 கோச் கொண்ட ட்ரெயின். ஃபைனலாக வந்துச்சு. ட்ரெயின் எப்போ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டைமிங் வந்து நான் சொல்கிறேன். எவ்வளோ நான் ஆகும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ரெண்டு 5 வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணிக்கு அங்கே போய் இறங்குறோன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். என்னென்ன ஷாப்பிங் இருக்குன்னு பார்க்கலாம். சென்னை பீச் வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். கரெக்டாக 2:15க்கு வண்டி எடுத்திருக்காங்க. எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து சென்னை போர்ட், சென்னை கோட்டை. அந்த ஸ்டேஷனை பற்றி சொல்லணும்னா நம்ம கோட்டைக்கு போட்டோம் சொல்கிறேன். பாய் சென்னை. என்னடா பேக்லாம் போட்டு வந்துட்டான் புதுசாக நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ராவல் விளாக் பண்ணுறோம். சென்னை பீச்லேருந்து நம்ம செங்கல்பட்டு போக போகிறோம். இதோட வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெருசாக பண்ண போகிறோம். இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை.
அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு vlog ஒன்று பண்ணலான்னு இருக்கும். அது எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சா கண்டுபிடிங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அதர் ஸ்டேட்னா வந்து ட்ரெயின் vlog தான், ட்ரெயின் vlog பண்ண போகிறோம். உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. வாங்க, அது கரெக்டாக சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. எங்களோட வர போறேன்னு சொல்லுங்க, எங்களோட ஜாயின் ஆகி வரலாம். அதர் ஸ்டேட் தான் போக போகிறோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு vlog பண்ண போகிறோம். அதை பற்றி வீடியோ நான் பேக்ல சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம செல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட், சென்னை கோட்டை. இங்கே இறங்குனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சீக்கிரமாக பாரிஸ் போயிடலாம், பிராட்வே போயிடலாம். அப்புறம் வந்து சென்னை கோட்டை இங்கே பக்கத்துல தான் இருக்குது, வெளியே போனோன்னே இருக்குது. ஆப்போசிட்டில் பிராட்வே, பாரிஸ் போகிறவங்க இங்கே இறங்கி போகலாம். சென்னை பார்க். இப்போ வந்து நம்ம வந்து சென்னை பார்க் ரீச் ஆகிட்டோம். சென்னை பார்க் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல சென்டரில் இருக்கு. நம்ம வெளியே போகிறோம், அதை சைடு போகிற மட்டும் போகிறோம்னா சென்னை பார்க் தான் போயிடும். ட்ரெயின் போகுது பார்த்தீங்கன்னா அதே டைம்ல வந்து சென்னை பார்க்கை தாண்டி வந்துட்டோம். நம்ம கிளாஸ் பண்ணி சென்னை பீச் ட்ரெயின் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ரீச் ஆக போகிறோம். ஒரு ஈஸியான வியூ பார்த்தீங்கன்னா சென்னை டு செங்கல்பட்டுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். எல்லா ஒர்க்கு காலேஜ் எல்லாருமே ஈஸியான பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். பஸ்ஸு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டே போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சென்னை எக்மோர். எக்மோரை பற்றி சொல்ல வேணாம், உங்கள் எல்லாருக்கும் எக்மோர் பற்றி தெரியும். சென்னை எழும்பூர் தான் வந்து மெயின் ஸ்டேஷன். அப்புறம் சென்னை எக்மோரில் இன்னொரு பிளேஸ் வந்து சென்னை எக்மோர் மெட்ரோ இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சேதுபட்டுக்கு வந்துட்டோம். அப்படி கண்டினியூ வீடியோ பார்க்கலாம். நல்ல வேலை எந்த சிக்னலும் இல்லை, நம்ம கண்டினியூ போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேல்மருவத்தூர் டு சென்னை பீச் இருக்கும். இதை வந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம் வெரி பிஸி ஸ்டேஷன் சொல்லலாம். நிறையா ஒர்க்கு போகிறவங்க வந்து நுங்கம்பாக்கம் தான் இருப்பாங்க. நுங்கம்பாக்கத்தில் வந்து ஸ்கைவாக் மால் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கோடம்பாக்கம் வந்துடும். கோடம்பாக்கம் வந்தாச்சு பாருங்க. கோடம்பாக்கம் பிளாட்ஃபார்ம். கோடம்பாக்கம் ரீச் ஆகும்போது சென்னை பீச் ட்ரெயின் ஒன்று போகுது. ஸ்டேஷன் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டேஷன் டி நகர் மாம்பழம். இங்கே இறங்கி பிரிட்ஜி இறங்கி போனாலே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்கு. சரவணா ஸ்டோர் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஏறி மாம்பழம். இதில் வந்து பீச் ட்ரெயின் கிராஷ் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து நம்ம சைதாப்பேட்டை வந்தாச்சு. கிண்டி வந்துட்டோம். கிண்டியை பற்றி சொல்ல தேவையில்லை. கிண்டி வந்து பாலி ஹவுஸ் கம்பெனி இருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம பெரிய பிரிட்ஜ் இங்கே தான் இருக்கு. மெட்ரோ இருக்கு கிண்டியில். காலேஜ் இருக்கு கிண்டியில் போனால். வெளியே வந்தது வேற காலேஜ். மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிண்டி மெட்ரோ இது கிண்டி. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பரங்கி மலை தாமஸ் மவுண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பலவன் தாங்கல். மீனம்பாக்கம். மீனம்பாக்கத்தை பற்றி சொல்ல ஏர்போர்ட் இருக்கு. வெளியே போனவனுக்கு ஏர்போர்ட்டு. மீனம்பாக்கம் ஸ்டேஷன். மீனம்பாக்கத்துக்கு ரீச் ஆகிடும். ரொம்ப டயர்டாக இருக்கு. நம்ம
மக்களுக்காக ஈஸியாக போகிறதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திருவடி சூலம் ஃப்ரீயாக இருக்கு. ஆனால் செம்ம கூட ரஷ்ஷாக இருக்கு ட்ரெயின். பல்லாவரம் வந்து பற்றி சொல்ல வேணாம். பல்லாவரம் வந்து பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் இருக்கு. பல்லாவரம் பிரிட்ஜ் இருக்கு. பல்லாவரத்துல சந்தை ஒன்று இருக்கு. வெள்ளிக்கிழமை நடக்கும். அந்த சந்தையை வந்து பாருங்க. ஏற்றுக்கூட்டி எல்லா பொருளும் கம்மியாக இருக்கும். நம்மளும் ஆல்ரெடி அந்த சந்தையை வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்க. தாம்பரம் சானிட்டோரியம் தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடைந்துட்டோம். நிறையா பிளாட்ஃபார்ம் ஸ்டேஷன். சென்டர் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லலாம். பீச் செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துலேருந்து தனி ட்ரெயினை பீச்சுக்கு போகிறதுக்கு. பெருங்களத்தூர் ரயில் நிலையம் நமது மெதுவான ரயில் நிலையம் வண்டி வந்தடைந்து விட்டது. நம்ம வண்டலூர் கறக்கும் போது வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. நம்ம தாண்டி நம்ம ஃபாஸ்டா போயிட்டு நம்மளோட வந்தே பாரத் ட்ரெயின்ல போய் பிளாக் பண்ணி காட்டுவோம். வண்டலூர் ரயில் நிலையத்தை அடைஞ்சு விட்டோம். வண்டலூர் வந்தீங்கன்னா வண்டலூர் ஜூர் போயிடலாம். வண்டலூர் ஜூர் இஸ் ஃபேமஸ் ஏரியா. உங்களுக்கு வெளியே வந்த உடனே பஸ் ஏறினீங்கன்னா வண்டலூர் ஜூர் போயிடலாம். வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம லோக்கல் ட்ரெயின் புக் ஸ்டாப்ல, ஆனால் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது நமது மெதுவான ரயில் நிலையம் வண்டி. ஊரப்பாக்கத்தில் என்ன ஸ்பெஷல் பார்த்தா ஊரப்பாக்கத்தில் நிறையா கம்பெனி இருக்கு. ஊரப்பாக்கத்தில் நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஊரப்பாக்கத்துக்கு நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் நமது ட்ரெயின் வந்து அடைந்து விட்டது. ஒரு பெஸ்ட் ஜேர்னி, நல்லா ஜேர்னி போயிட்டு இருக்கு. அவ்வளோ எங்கே நிற்கல வண்டி. சிக்னல் போட்டு நின்று ஒரு 1 hour ஆகலை. இன்னும் ஒரு 4-5 ஸ்டேஷன் தான் இருக்கு. ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஃபினிஷ் வீடியோ ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் புத்தேரி. புத்தேரி ரயில் நிலையம் நமது 12 பெட்டிகள் மெதுவான ரயில் வண்டி வந்து அடைந்து விட்டது. புத்தேரியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, புத்தேரி ஸ்பெஷல் தான் தெரியும். எஸ்ஆர்எம் காலேஜ் வெளியே போகணும், எஸ்ஆர்எம் காலேஜ் போகணும், எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கிற எல்லாருக்கும் வந்து புத்தேரி தெரியாமல் இருப்பாரு. இப்போ இறங்கி வெளியே போகணுன்னு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் காட்டாங்குளத்தூர். காட்டாங்குளத்தூர் நியர் மரமேல் நகர். அதே மாதிரி ஃபோர்ட் கம்பெனி இருக்கிற இடம் தான் காட்டாங்குளத்தூர். மரமலை நகர் காமராஜர்னு சொல்லுவாங்க ஸ்டேஷனை. இது வந்து நியர் மரமலை நகர் இருக்கு. ட்ரெயினில் வந்தீங்கன்னா மட்டும் இந்த ஸ்டேஷன் வரும். ஸ்ட்ரெயிட்டாக மரமலை நகரில் போகிறோம். மரமலை நகர் பார்த்து மரமலை நகர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா ஃபோர்ட் கம்பெனி, கார் கம்பெனி இருக்கிற ஃபோர்ட் கம்பெனி. இந்த கார் கம்பெனி வந்து இருக்கிற இடம் மட்டும் மரமலை நகர். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பரனூர். ரயில் நிலையத்தை வந்து அடைஞ்சிட்டோம். பரனூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து வர வண்டியெலாம் வந்து இந்த டோல்கேட்டில் இருந்து தான் வர முடியும். ஃபைனலி செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். சென்னை பீச் டு செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண. 2:15 ஏறணும், கரெக்டாக 4:15 வந்துட்டோம். 2 hour ட்ராவல் கரெக்டாக செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு இப்போ வந்துட்டோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ட்ராவல் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன்.